சார் இப்ப அவரு தனியா நின்னு போட்டிட்டா வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது, ஃப்ளூக்ல தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அப்ப அவர் வந்துட்டு டிவிகே கூட சேர்ந்தா அவருக்கு லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? லக் அப்படிங்கறத விட தாவேகாவோட சேர்றதுக்கு இவர் ஆல்ரெடி ஒரு ஒரு தலைவனா தானே வெளிப்படுத்துறாரு. அங்க போய் என்ன செய்வாரு? 10-11 தான் நிக்கணும். அது மட்டும் இல்லாம 10-11 நிக்கிறது அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே ஆல்ரெடி எல்லா சோசியல் மீடியா ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவர் சோசியல் மீடியா என்ன பண்ண போறாருன்ற கேள்வி இருக்கு. அதனால மேக்சிமம் சேர்ந்தாலும் அவருக்கு இப்போதைக்கு அந்த பவர் கிடைக்காது. அவ்வளவுதான். அப்ப இவருக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒண்ணு அவர் லோக்கல் பாடி எலெக்ஷனை மீன் பண்ணி மூவ் ஆகலாம், அவ்வளவுதானே தவிர இல்லன்னா 29 தான் மூவ் பண்ணி மூவ் ஆகணும். ஆனா இது ரெண்டுமே அவருக்கு இன்னும் டைம் கேப் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு அந்த சிந்தனை மாத்தாம இருக்கணும். ஒருவேளை இவங்க பிஜேபி காரங்க இல்லன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமா தாவேகாவுக்கு போற கூட்டத்தை பிரிக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம், அவ்வளவுதானே தவிர இது ஆல்ரெடி பிஜேபியில ஒரு நிறைய பேர் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. பிஜேபியில இவர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பிஜேபி வளரக்கூடிய டைத்துல இவரும் போய் சேர்ந்தாரு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் கூட இவரும் போய் சேர்ந்தாரு. நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ்ல போய் நம்ம சேவ் பண்ணி நினைக்கிறவங்க பிஜேபி சேர்ந்தாங்க. இப்ப தாவேகால போய் சேர்றாங்க. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா புதுசா ஒரு ஸ்கீம் அறிவிக்கிற மாதிரி இவர் அறிவிக்கலாமே தவிர ஆனால் இது நிலைத்து நிக்காது. ஏன்னா எல்லாமே பவரை தான் தேடி அலைகிறாங்க. தன்னுடைய சொத்தையோ அல்லது தன்னுடைய பவரையோ நிரூபிக்கிறதுக்கு ஒரு சேஃபர் ஜோன் தான் எதிர்பார்க்கறாங்க. இவர்கிட்ட அந்த சேஃப், ஏன்னா இவரே இன்னும் சேஃபர் ஜோனுக்கு வரல இல்லையா? இத்தனை நாள் பிஜேபியினுடைய அந்த இதுல இருந்தாரு. இப்ப இவர் தனியா வந்துட்டாருன்னா இவருடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா பேசுவாருன்றதுக்காக எல்லா பவரும் வரணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா கைகளும் மாறி இருக்கு. இப்ப இவர் நினைக்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஐபிஎஸ் சர்வீஸ் கமிஷன் எல்லாருமே இப்ப தாவேகா கண்ட்ரோலுக்கு வர போறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேம் ஆட முடியாது. அதே மாதிரி சென்ட்ரல்ல இவர் மூவ் பண்ண மாதிரி இப்ப சென்ட்ரல்ல மூவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா சென்ட்ரல் வெளியே வந்துட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கு.